ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பிளான் என்னென்னா, நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போகிறோங்க. திருவண்ணாமலை தீபஜோதி மகாஜோதி பார்க்குறக்காண்டி, தரிசனம் பண்ணுறக்காண்டி போகிறோங்க. இது ரொம்ப நாள் கனவுங்க, போய் பார்க்கணுங்காண்டி பிளான் பண்ணி டிக்கெட் போட்டிருக்கு. நம்ம பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறோம். இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு டேரெக்டாக ட்ரெயின் கிடைக்கலங்க, அதனால் விழுப்புரத்துக்காண்டி டிக்கெட் புக் பண்ணியிருக்கு. விழுப்புரத்துலேருந்து அப்படியே பஸ்ஸில் மாதிரி போய்க்கலாம். வாங்க, இங்கே இந்த விழாக்கை தொடரலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எங்கே நிற்கிது தெரியுமா? காரைக்குடியில் நிற்கிதுங்க. அப்படியே போக வேண்டியதான். இந்த இருக்குது நம்ம வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கோம். கூட விளாக் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இந்த காலைல விழுப்புரத்தில் வச்சு பேசுவோம். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி காரைக்குடி கிளம்பிடுச்சுங்க. கிளம்பி போயிட்டு இருக்கு. தூக்கமே வரல. நம்ம எப்படி தூக்கம் வரும்? அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் ரொம்ப பேர் திருவண்ணாமலை போகிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. எல்லாமே விழுப்புரத்தில் இறங்கி மாறி போகிறக்காண்டி வராங்க. பரமக்குடியில் நம்மளோட ட்ரெயின் இறங்கும்போது ரொம்ப பேர் வந்தாங்க. பார்த்தேன் எல்லாருமே திருவண்ணாமலை போகிறதுக்கு. ஹாய், திருச்சி வந்தாச்சுங்க. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறோம். மணி நைட்டு 11 மணி ஆச்சுங்க. மழை எல்லா இடத்துலையும் வச்சு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் நிலைமை என்னன்னு தெரில. மழை பெய்யுது, பார்க்கலாம். ஹாய் மக்களே, மணி வந்து 4:30 ஆகுதுங்க. விழுப்புரம் சென்ஷன் வந்தாச்சு. இப்போதான் வந்து இறங்கணும். வாங்க, கீழே போய் மேலே நடைமேடையில் நடந்து போய்கிட்டு இருக்கேங்க. கீழே போய் என்னன்னு பார்க்கலாம். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் போயிட்டுருக்கோங்க. நம்ம வந்து இப்போ இங்கே வந்து ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அப்படியே லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிழிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக போகலாம் திருவண்ணாமலைக்கு. ரெஸ்ட் எடுக்கணும். சரியா ஃபேஸ் தெரியுதா? விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வெளியில் வந்திருக்கேங்க. ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேங்க. இல்லைக்கா, ஃபுல்லாமே ஒரு சுடுதண்ணியில் சீனியை போட்டு கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. வாங்க பார்ப்போம். ரிட்டர்னிங் ரூமுக்கு வந்து சாவி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பெட்ஷீட்டு சாவியும் கையில் கொடுத்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே மாடியில் இருக்குங்க ரூம் தேடி போயிட்டு இருக்கோம். ரூம் நம்பர் 5. வாங்க, ரூமுக்கு போயிருக்கோம். ரூம் நம்பர் 5 நம்ம. வாங்க மக்களே, ரூமை திறந்தாச்சுங்க. நம்ம விழுப்புரம் ஜங்ஷனில் இருக்கிற ரிட்டைனிங் ரூமுங்க. இந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இதை திறக்கிறது தாங்க ரொம்ப தெம்பு வேணுங்க. கதவை திறக்கவும் இல்லை, கூட்டவும் இல்லை. செம்ம டைட்டுங்க. அந்த ரூமை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, 3 பேர் தாராளமாக தூங்கலாம், 4 பேர் கூட தூங்கலாம். ரூம் நல்லா பெரிய விசாலமாக இருக்குது. நல்ல ஸ்பேசஸாக இருக்குது, நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது, ஒரு பீரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பீரோவில் கப்போர்ட் உட்கார ஒன்றுமே இல்லைங்க. உட்கார ஒரு சேரு. என்ன, நம்ம நார்மலாக ரூம் புக் பண்ணோம்னா ரூம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதா இருக்கும். அவங்க யாரோ தூங்கி எழுந்திரிச்சு படுத்து போனாங்க. தலைஞ்சு இப்போ தான் ரூமுக்கு என்ட்ராங்க. சைடில் விண்டோ இருக்குங்க. விண்டோ சைடில் வந்து பார்த்தா ஒன்றும் வெளியில் ஒன்றும் விசேஷமாக இல்லை. வாங்க, ரெஸ்ட் ரூம் போகலாம். ரெஸ்ட் ரூமில் ஒரு வாஷ் பேஷனு, ஒரு கண்ணாடி, வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. பாத் ஷவர்லாம் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. ஓகே, ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதே ரொம்ப நாளாக தெரியாதுங்க. பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் ஜங்ஷனில் தாங்க இது இருக்குது மேக்ஸிமம் அவைலபிலிட்டி. சரி, நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா டிக்கெட் போடும்போது நீங்கள் எந்த ஊருக்கு போடுறீங்கிறத பார்த்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிறலாங்க. மினிமம் 12 hours 24 hours இந்த மாதிரி கொடுப்பாங்க. 3 days வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த ரூம் கொடுக்கப்படும். பஸ்ஸில் இருந்து வந்து இங்கே ரூம் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்லைனில் வந்து இங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்டே ரூம் கேட்கலாம். அவைலபிலிட்டியில் இருந்தால் தான் ரூம் கொடுப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து வரும்போதே நம்ம ஆன்லைன்லேயே IRCTC ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரிட்டையரிங் ரூமையும் புக் பண்ணிட்டு வந்தது எவ்வளோ பெஸ்ட்டு.
இப்போ நம்ம திருவண்ணாமலை போகிறதுக்கு இந்த ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு பார்த்து போயிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்புறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கிளம்புவோம். ஓகேங்க, குளிச்சுட்டு கிளம்புறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பாய் மக்களே. மணி வந்து 5:30 ஆகுதுங்க. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? மழை பெய்யுது தெரியுதா? விழுப்புரம் ஸ்டேஷனில் தான் இருக்கணும். சும்மா அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தாங்க. இந்த ஊர் விழுப்புரம் ஸ்டேஷன் எப்பயுமே நான் பார்த்த வரைக்கும் பரபரப்பாக இருக்குங்க. எப்பயுமே ஆள் கூட்டமாக இருக்கும். செம்ம ரசாக இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஒரு ஆலயம் காணுங்க, ஃப்ரீயாகவே இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக வெறிச்சபடி இருக்குது. அது வரைக்கும் இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகும்போது ஃபுல்லாகவே செம்ம ரசாக இருக்கிற ஸ்டேஷனுங்க. பாருங்கண்ணே எப்படி இருக்குன்னு. ஓகே வாங்க போகலாம். குளிச்சுட்டு ரூம் விட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பி போகலாம், திருவண்ணாமலைக்கு போகலாம். ட்ரெயினில் போகிறதுக்கு லேட் ஆகுதுங்க. பஸ்ஸில் தான் போகணும். நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு பஸ்ஸில் போகலாம். மக்களே விடிஞ்சிருச்சு. விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்களா எவ்வளோ வெறிச்சோடி கிடக்குன்னு. நேரம் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்கன்னு எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இன்றைக்கி மழை இதுமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க. டிஸ்ட்ரிக் ஹாலிடே நிறையா டிஸ்ட்ரிக்டில் லீவ் விட்ருக்காங்க. இது நம்ம ஊர் ராம்நாடு பரம்புடி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. சும்மா ஆளே இல்லாமல். வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளில போய் பஸ் ஸ்டாண்டு போகலாம். ரொம்ப அவுட்லேயே இறக்கி விட்டாங்க. திருவண்ணாமலை அவுட்லேயே. ஊருக்குள்ளே போகாத பஸ் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்னால ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. ஏதாச்சும் இந்த வேனு இந்த மாதிரி பஸ்ஸில் ஏதாச்சும் எடுத்து போடுங்க. வணக்கம் மக்களே, திருவண்ணாமலை வந்து இறங்கியாச்சுங்க. இந்த பின்னாடி ஒரு பிரைவேட் பஸ் நிற்க வைக்கலாம். இதெல்லாம் வந்து அது வந்து எல்லாமே இலவச பஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த வந்தாலும் ஒரு அவுட்லேயே வச்சு நம்ம நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதோட பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ அங்கேருந்து ப்ரைவேட் பஸ்ஸு வேன் எல்லாமே கோயில் சார்ஜ் தான். இலவச சேவை, யார்ட்டுமே டிக்கெட் வாங்கலைங்க. 108 ஆம்புலன்ஸு, மருத்துவ கேம்பு எல்லாமே நிப்பாட்டிட்டுருக்காங்க. இங்கிட்டு தாங்க கோயிலுக்கு போகணும். இந்த பக்கம் ஊரே நல்லா களை கட்டுதுங்க. ஜோதியாக இருக்குது. பார்த்தீங்களா கண்ணக்கட்டில் வரைக்கும் ஆள் நடந்து போயிட்டே இருக்குங்க. முன்னாடி எல்லா இடத்துலையும் எல்லாமே கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து வேணுமா வந்து ஆளை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னே தெரியலைங்க. நம்ம கோயிலுக்கிட்ட போனால் தான் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும். வாங்க போய் பார்ப்போம். முன்னாடி கோயில் கோபுரம் தெரியுதா கோயிலுக்கிட்ட வந்தாச்சுங்க. ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. எவ்வளோ தான் போகணும் தெரியல. வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள் கோபுரம் கிளியராக தெரியுது. உங்களுக்கு எழுதி வச்சு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சுங்க. தெரியுதா கோபுரம் ரொம்ப க்ளோஸில் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? நல்லா கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ கூட்டம் இருந்து தெரியுதா? நாலா பக்கத்துலேருந்து ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பக்கத்துலேருந்து ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. நெத்தியில் துண்ணூறு பட்டையில் போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்கா? வந்துட்டோம். கோயில் வந்து திருமலை அண்ணாமலையார் கரும்பு வைக்கிறாங்க. கரும்பு வந்து நிறையா வைக்கிறாங்க. கரும்பு தொட்டில் வந்து இந்த குழந்தை பாய்ச்சி நேரிட்டு கரும்பு வாங்கி அந்த நேற்றுக்கிழமை இங்கே இருக்கு போகிறாங்க. எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய இடங்கள் அந்த கடைகள் வந்து பார்த்தேன். பின்னாடி கோபுரம் நல்லா தெளிவாக தெரியுதா? பார்த்தீங்களா மக்களே? ராஜகோபுரம் நல்லா தெளிவாக தெரியுதா? இந்த கூட்டம் ஃபுல்லாமே கிரிவலம் போகிறது தாங்க போயிருக்காங்க. நம்ம போய் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனம் பார்த்துட்டு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னாடி தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்க, பாய். கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்கும் மட்டும் பார்த்தீங்களா? போய்கிட்டே இருக்கு. யாரையும் முடிக்கலாம் போக முடியாது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போக முடியுங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு. இதுலேயே இன்னும் இதே மாதிரி இன்னும் 15 கிலோமீட்டர் போகணுமா?
நம்ம இது வரைக்கும் கிரிவலம் போனதே இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் வரும். வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வரும்போது திருக்கார்த்தி அன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கிரிவலம் வந்து எந்த நாள் வந்தாலுமே விசேஷங்க. அதுவும் பௌர்ணமி அமாவாசை மாதிரியான முக்கியமான நாட்களில் கிரிவலம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக. அது திருக்கார்த்திகைக்கு வந்திருக்கோம். ரொம்ப 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 விசேஷம். போனாங்க. மக்களே, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. இந்த கோபுரத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பக்கம் போகிறாங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் போகிறாங்க. நமக்கு வரனால கிரிவலம் பாதை எதுவும் தெரியல. ரொம்ப பேர்ட்ட கேட்டதுக்கு இந்த பக்கம் தான் போகணும்னா அது ஏதோ ஷார்ட் கட்டான், இதுதான் முறையாக போகிற பாதைன்னு வாங்க. முறையாக போகிற பாதையிலேயே நம்ம முறையாக போவோம். அதான் போய்கிட்டு இருக்கேன். எந்த பக்கம் பார்த்தாலும் கூட்ட மாட்டாங்க இருக்கும். ஒன்று இருக்காங்க ஆள். நல்ல ஒரு விசேஷம் எப்படியாச்சும் கிடச்சிச்சுன்னா வாய்ப்பு திருக்காட்சி அன்னைக்கு வந்து ஒரு தடவை கிரிவலம் இருப்பாருங்க. வருஷம் ஃபுல்லாக கிரிவலம் போகலாம். திருக்காட்சி அன்னைக்கு தாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த கிரிவலம் போகிற பாதையில் நிறைய இடங்களில் லெஃப்ட் ரைட்டு பிரியுதுங்க. உள்ளூர்காரங்க ஏரியாக்காரங்களுக்கு தெரியுது, பார்த்து தானாக போகிறாங்க. நம்ம வெளியூர்லேருந்து வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர ஆளுகளுக்கு வந்து தெரியல, எது எங்கிட்டு போகிற பாதைனே தெரியல. அவங்க ஷார்ட்கட்டுன்னு இங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டு போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு கிரிவலம் செல்லும் வழி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு போர்டு ஏதாச்சும் இது வச்சா நல்லாயிருக்குங்க. திருச்செந்தூருக்குலாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்தே போகும்போது எங்கே போனாலும் திருச்செந்தூர் செல்லும் வழி, கோயிலுக்கு செல்லும் வழின்னு நிறைய இடங்களில் போடுவோம். எந்த இடத்துல டைரக்ஷன் கட்டு விளங்கினாலும் இருக்கும். அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குங்க. நமக்கு ஊர்லேருந்து வரும்போதே ஒரு அண்ணா சொல்லி விட்டுருந்தாங்க, கிரிவலம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கூட்டமாக இருக்கும், போக 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 மக்கள்லாம் கொஞ்சம் கால் வலிச்சாங்க இங்கே உட்காந்துருவாங்க அப்படின்னு. அது மாதிரி தாங்க இருக்குது. இப்போ எவ்வளோ கேப் இருக்குங்க, ரொம்ப ஃப்ரீயாக நடந்துட முடியுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸ் இருக்குது. அது ராஜகோபுரத்திட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. ஒரு ஆள் தோளம் இடிச்சிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நல்லா ரொம்ப ஃப்ரீயாக நடந்து போகிறோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். அதுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்குது. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டமாக தாங்க இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க தெரிஞ்ச அக்னிஜித்தாங்க அக்னிஜித்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அக்னிஜித்த மண்டபம்னு விநாயகர் இருந்தாருங்க. அப்படியே அவரையும் பார்த்துட்டு நான் இங்கே உட்காந்தாச்சுங்க. நடந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்து சாப்பிட்றது உட்காந்தாச்சுங்க. சாப்பிட்டு தொடரும். சாமி கோயில் சாமி
இந்த கிரிவல பாதையில் இருந்த தெரியல. அந்த 11 ஒவ்வொரு லிங்கமாக இருக்குங்க. எல்லாத்தையும் தர்மம் சொல்லி போகணும். கண்டிப்பாக பார்க்கணும். நிறையா முக்கியமான அறிவிப்பு. காணாமல் போனவர் பவானி, அவன் மகன் பாலச்சந்திரன் என்பவர் நெருங்கிலிங்கத்தாக இருக்கிறார். அவரை கான்டாக்ட் பண்ண நம்பர் 9498194813.
ஃபைனலாக தீப தரிசனம் பார்த்தாச்சு, ஜோதி பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். இருட்டிருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. காலெலாம் வலிக்குதுங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சா வந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.